Hi everyone. Today we are going to see about the topic data structures in the queue. ஸோ இன்னைக்கு queue அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஒரு queue அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து queue இந்த ஃபார்மெட் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு டிராஃபிக் சிக்னல் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஒரு தேட்டரில் மூவி தேட்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறதாகட்டும், இல்லை ஒரு டெம்பிளில் வந்து தரிசனத்துக்கு போகிறதாகட்டும். ஸோ எவ்ரிவேர் தேர் ஃபார்ம்ஸ் அ கியூ. ஸோ அந்த கியூவில் ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ஒருத்தராக நிற்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போகிறவர் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறாரு, செகண்ட் போகிறவர் அவருக்கு பின்னாடி. ஸோ நெக்ஸ்ட் ஹிம் த செகண்ட் பர்சன் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் ஃபாலோட் பை எவ்ரி ஒன் ஆஃப்டர் த லாஸ்ட் பர்சன். அதே மாதிரி ஒரு காரில் போய் நீங்கள் டிராஃபிக்ல நின்னாலும் ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி தான் நிற்கிது, சரிங்களா? ஸோ திஸ் சுச்சுவேஷன் இஸ் நோன் டு பி அஸ் கியூ. ஸோ இந்த கியூ எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் நின்னாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு வெளியே போகிறாங்க. அதாவது ஹூ இந்த மூவி தியேட்டர் ஹூ கோஸ் ஃபர்ஸ்ட் டு கெட் த டிக்கெட், இந்த லைனில் வந்து ஃபஸ்ட்டு யார் இருக்காங்களோ ஹீ வில் கெட் த டிக்கெட் அண்ட் ஹூ ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் வில் பி கெட்டிங் த நெக்ஸ்ட் he will be moved to the front position. ஸோ ரெண்டாவது இருக்கவங்க இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் போகிறாங்க, அடுத்து வந்து அவங்க தான் வெளியே போவாங்க. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டாக வரவங்க அதாவது புது என்ட்ரி வந்து எங்கே ஆட் ஆகுது, லாஸ்ட்டில். ஸோ லாஸ்ட் இன். அண்ட் வாட் அபவுட் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி, ஃபஸ்ட்டு வந்தவங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியே. ஸோ இட் இஸ் நோன் டு எஸ் லாஸ்ட். இது வந்து லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் சொல்லலாம், இல்லை ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் சொல்லலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் டைம் எனி மோட்ல இருந்து நம்ம இந்த கியூங்கிறத டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஹியர் த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர் லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். So these process, அதாவது one end is always used to insert the data, which is known to be as NQ. So we are going to add the data and the process வந்து பார்த்தீங்கன்னா NQ அப்படின்னு சொல்கிறோம். And the other end is used to remove the data, which is known to be as DQ. So ஆட் பண்ணுற end வந்து NQ ஆகும், இன்னொரு இடத்துல ரிமூவ் பண்ணுற டேட்டா வந்து DQ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே நம்ம ஸ்டாக்ல பார்க்கும்போது we call it as push and pop. ஸோ ஸ்டாக் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஹியர் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டாக் அண்ட் கியூ. ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த டயக்ராம் ஒர்க்ஸ். இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஒரு டேட்டா வருது, கியூ வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் போகுது, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் போகுது. ஸோ நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம், உங்களுக்கு இன்சர்ஷன் ஆஃப் டேட்டா வந்து நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. வேற எக்ஸிஸ்ட் ஆஃப் டேட்டா, ஒரு டேட்டா ரிமூவ் பண்ணுறது வந்து இங்கே பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் இன் ஸ்டாக் இங்கே பார்த்தீங்கன்னா கியூலையும் வந்து இது வந்து அரே மோட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, லிங்க் லிஸ்ட் மோட், பாயிண்டர், ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ எவ்ரி பேராமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் அடாப்ட் பண்ணிட்டு we can implement the queue. So the major key operations which is the main operations in a queue are NQ, DQ, create, is empty, size. சரிங்களா? ஒரு 5 ஆப்ரேஷன் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து NQ which is insertion of data, DQ is deletion of data, create is creating a new queue, is empty whether the data is not whether the data is available in the queue or not. It can be mentioned through the is empty, and the size of the queue can be mentioned through the size operations. So queue oda size நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா size operation perform பண்ணலாம். அதில் வந்து வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு is empty செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட்டர், அதுக்கப்புறம் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு NQ, வேல்யூ வந்து டெலீட் பண்ணுறதுக்கு DQ. ஸோ லெட்ஸ் see first in first out. கியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 5 ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ண போகிறோம். ஸோ என்கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை, ஒரு டேட்டா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இன்ட் எலிமெண்ட், சரிங்களா? ஒரு எலிமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். எதில் இன்சர்ட் பண்ணோம், கியூவில். ஸோ கியூவில் எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம், ஸோ அந்த பொசிஷன். ஸோ அந்த நமக்கு ஒரு ஹெட், நமக்கு அந்த அட்ரஸ் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்டர் தேவைப்படுது, சரிங்களா? ஸோ ஒரு என்கியூங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. நான் ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறேன், அந்த டேட்டா எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. திஸ் இஸ் இன்சர்ஷன். டிக்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ கடைசியாக எந்த பொசிஷன் பாயிண்ட் இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் சொன்னோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்னோட பாயிண்டர் பொசிஷன் என்னவோ அதில் என்ன வேல்யூ இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ
நமக்கு அந்த பொசிஷன், அந்த பாயிண்டர் பொசிஷன் தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிக்யூ ஆப்ரேஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு we use the create function. queue வந்து கிரியேட் பண்ணும்போது if you are going for a array mode, நீங்கள் வந்து சைஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். லிங்க் லிஸ்ட் மோடில் போகும்போது நமக்கு தேவைப்படாது, ஏன்னா இட் கேன் க்ரோ. ஸோ வெதர் இட் இஸ் எம்டி நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு வேல்யூ எம்டியாக இருக்காதுன்னு செக் பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த queue வந்து கம்ப்ளீட்டாக we are going to check the queue and the size of the queue. ஸோ queueோட சைஸ் இப்போ array of size 5 இருக்குது, அதில் வந்து ஒரு 3 எலிமெண்ட்ஸ் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ what is the size of the queue can be identified through the function operation. ஸோ இது வந்து ஒரு 5 ஆப்ரேஷன் இருக்கு, மேஜராக 2 கீ டேர்ம்ஸ் இருக்கு, NQ and DQ. Now we go on to the array. ஸோ அரே மாடலில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரே இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா அரேக்கு ஒரு நோடுக்கும் ஒரு they have an address from 0, 1, 2, 3 to 4. So it extends. So this queue contains என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 இன்டிஜர் இருக்காங்க, அதாவது 4, 8, 6ன்னு ஒரு 3 வேல்யூஸ் வந்து டேட்டாஸ் வந்து இந்த அரேக்குள்ளார ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 வந்து எந்த பொசிஷனில் இருக்குன்னா அட்ரஸ் ஆஃப் 0 which is the front of the array அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே, சரிங்களா. ஸோ an array of integer. So this is how it looks. ஸோ என்ன நடக்குது, ஸோ இந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த அரே. ஸோ நம்ம சைஸ் ஆஃப் த அரேங்கிற ஒரு ஆப்ஷன் படித்தோம்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுது, இதில் எத்தனை வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணுது. இப்போ 4, 8, 6ன்னு சொல்லிட்டு 3 டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிருக்கனால ஸோ த அரே ஆஃப் சைஸ் வந்து 3. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதோட அட்ரஸ் என்ன, 0. ஸோ லாஸ்ட் எங்கே இருக்குது, ரியர் அண்ட், சரிங்களா. இதில் வந்து 2 கான்செப்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட், இது வந்து ரியர் அண்ட். ரியர்னா கடைசி, ஃப்ரண்ட்னா முன்னாடி, சரிங்களா. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அட் த ஃப்ரண்ட் ஆஃப் தி கியூ which is first is equal to 0, and the last element at the rear which is equal to அதோட அட்ரஸ் வந்து 2. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல என்ன இருக்கு, ஃப்ரண்ட்ல என்ன வேல்யூ இருக்குன்னா 4, ரியர்ல என்ன வேல்யூ இருக்குன்னா 6, ஓகேங்களா. பட் அட்ரஸ் வந்து 0 and 2. ஸோ இஃப் யூ பர்ஃபார்ம் ஏ டிக்யூ ஆப்ரேஷன், சரிங்களா, அப்போ என்ன ஆகும், நமக்கு ஃப்ரண்ட்ல இருந்தால் ஒரு எலிமெண்ட் டெலீட் ஆகும், சரிங்களா. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணமோ அந்த எலிமெண்ட் தான் வந்து டெலீட் ஆகும், சரிங்களா. அப்போ இப்போ வந்து என்ன நடக்க போகுது, அரேயோட சைஸ் வந்து 2ஆக கன்வெர்ட் ஆயிடுச்சு, ஏன்னா 2 தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃப்ரண்ட் அண்ட் என்ன இருக்கு, 1. ஸோ விச் இஸ் 8 வேல்யூ இருக்கக்கூடிய இந்த 1 அப்படிங்கிற அட்ரஸ் தான் ஃப்ரண்ட்டாக மாதிரி இருக்கு. ரியரில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ வென் வி இன்சர்ட் அண்ட் வேல்யூ, தட் இஸ் என்கியூ ஆப்ரேஷன், சரிங்களா. இப்போ நம்ம எங்கே ஆட் பண்ண முடியும், ஈவன் தோ ஹியர் த ஸ்பேஸ் இஸ் எம்டி, நம்மளால பின்னாடி தான் ஆட் பண்ண முடியும், சரிங்களா. கியூ வந்து என்ன ஆகும், பின்னாடியில தான் ஆட் ஆகிட்டே வரும், நம்ம கேப் ஓடி முன்னாடிலாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது, ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறாங்க, 2ங்கிற ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறாங்க. இப்போ அரேயோட சைஸ் என்ன இருக்குது, 3. அதுக்கப்புறம் கியூவோட சைஸ் வந்து 3. அதுக்கப்புறம் அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, அட்ரஸ் ஆஃப் 1 which has a value 8. அதோட ரியர் என்ன, அதோட அட்ரஸ் வந்து 3 which has the value 2, ஓகேங்களா. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த அரே, ஸோ நம்ம இது மாதிரி பண்ணிகிட்டே போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பிளாக இங்கே போட்டிருக்காங்க. ஸோ we want to add a new element to this queue where the last index is 5. ஸோ இண்டெக்ஸ் வந்து 5ல இருக்குது, கடைசியில் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக the new elements goes to the front of the array. அதாவது நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 3 எம்டியாக இருந்துச்சு, இங்கே 3 வேல்யூ இருந்தது. நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த 5th எலிமெண்ட் வரைக்கும் தான் நம்ம சைஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது அரே ஆஃப் 6 வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பொசிஷன் ஃபில் ஆனதுக்கப்புறம் இங்கே இன்கேஸ் இஃப் தேர் இஸ் அன் எம்டி ஸ்பேஸ் we want to insert a value, அது என்ன ஆகுது, இங்கே வருது. இப்போ வந்து பாருங்க, சைஸ் ஆஃப் த அரே வந்து 4, 1,
2, 3, 4 4 வேல்யூ தான் இருக்கு. Even though there is a space in between, size of the array என்ன இருக்கு 4. And what is the first element? 0ல வேல்யூ இருந்தாலும் இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் 2, 6, 1ல தான் ஸ்டார்ட் ஆகி கடைசியாக தான் வேல்யூ 4 இன்சர்ட் ஆச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எண்ட் வந்து என்ன 3, அந்த லாஸ்ட் எண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. 5 கிடையாது 0. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து இன்சர்ட் ஆனதுனால இங்கே. ஸோ சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்சர்ட் அ வேல்யூ அனதர் வேல்யூ 3ன்னு இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எங்கே வரும், உங்களுக்கு இந்த பொசிஷனுக்கு வரும், 1ங்கிற அட்ரஸ் பொசிஷனுக்கு வரும். அப்போ வந்து உங்களோட சைஸ் வந்து 5. ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது 3. ஸோ the address 3 and the last position will be changing to 0 to 1. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் சிம்பிள். ஸோ அரே இம்ப்ளிமெண்டேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு பேசிக்காக அரே நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸியான வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் இதில் வந்து சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் மெமரி ஸ்பேஸ் வில் பி அன்யூட்டிலைஸ்டு. சரிங்களா? இது வந்து டைனமிக்காக வளராது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக லிங்க் லிஸ்ட் கான்செப்ட் போகிறோம். எப்போ வந்து நமக்கு வந்து சைஸ் வந்து நமக்கு தெரியாது, நமக்கு வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம்னா வி கோ ஃபார் த லிங்க் லிஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பேசிக் ஐடியா என்ன, இப்போ நமக்கு ஒரு பாயிண்டர் வேணும். சரிங்களா? பாயிண்டர் இருந்தால்தான் ஒரு எலிமெண்ட் வந்து இன்னொரு எலிமெண்ட் வந்து பாயிண்ட் பண்ண முடியும், நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லிங்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க விச் இஸ் இன் அ ஃபார்மேட் ஆஃப் கியூ. ஸோ திஸ் இஸ் த ஃப்ரண்ட் எண்ட். முன்னாடி இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இது தான் வந்து இதோட அடுத்து நெக்ஸ்ட். ஸோ அப்போ இன்னொன்று என்ன இருக்கும், இட்ஸ் வில் பி இப்போ இங்கே வந்து 2 பாயிண்டர்ஸ் வந்து இருக்கும். 1 பாயிண்டிங் இஸ் டு த பிகினிங் ஆஃப் த லிஸ்ட், பாயிண்ட் வேர் த எலிமெண்ட்ஸ் வில் பி டெலீட்டட். இந்த பாயிண்டர் என்ன பண்ணும், ஃப்ரண்ட் எண்டோட பாயிண்டர் டெலீஷன் ஆப்ரேஷன் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்தது இதுதான். அப்போ டெலிஷன் ப்ராசஸ் எங்கே நடக்கும், இங்கே நடக்கும். வேறஸ் இந்த ஸ்டாக் டெலிஷன் ப்ராசஸும் இன்சர்ஷன் ப்ராசஸும் ரெண்டுமே எங்கே நடக்கும், ரியர் எண்டில் நடக்கும். ஆனால் இங்கே வந்து ஃப்ரண்ட் எண்டில் தான் வந்து டெலிஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ அடுத்து இன்னொரு பாயிண்டர் எங்கே இருக்குன்னா ரியர் எண்டில் இருக்கு. ஸோ இந்த எண்டில் என்ன நடக்கும், இந்த another position is a point in end of the list where the new element is inserted. சரிங்களா? ஸோ அந்த பொசிஷனில் வந்து புதுசாக வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆகும். ஒரு கியூ வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தான் போகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் எலிமெண்ட் இன்சர்ட் ஆகும், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு போகுது. ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஃப்ரண்ட் எண்ட், கடைசியாக இருக்கிறது ரியர் எண்ட். ஃப்ரண்ட் எண்டில் தான் டெலிஷன் ஆப்ரேஷன் நடக்கும், ரியர் எண்டில் தான் இன்சர்ஷன் ஆப்ரேஷன் நடக்கும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா என்கியூப், அதாவது ஒரு புதுசாக வந்து ஒரு நோடு வந்து ஆட் பண்ண போகிறோம், ஒரு எலிமெண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃப்ரண்ட் பொசிஷன் இங்கே இருக்குது, இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஸோ 1 ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கும், செகண்ட் வந்தது இங்கே ஆட் ஆகும், தேர்டு இங்கே ஆட் ஆகும், ஃபோர்த் இங்கே ஆட் ஆகுது, ஃபிஃப்த் வந்து இங்கே ஆட் ஆகுது. இதுதான் கடைசி பொசிஷன் விச் இஸ் ரியர் எண்ட். ஸோ நம்ம என்கியூ ப்ராசஸ் இங்கே பண்ணோம்னு சொல்லியிருக்கோம், ரியர் எண்டில் கடைசியாக தான் இன்சர்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போ வந்து புது எலிமெண்ட் எங்கே வந்து சேருது, கடைசி பொசிஷனுக்கு வருது. இது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம லிங்க் லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இதை பாயிண்ட் பண்ணும், இதுதான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து அது வந்து பாயிண்ட் பண்ணணும். அப்போ கடைசி எலிமெண்ட் என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த பொசிஷன் தான், இது இல்லைப்பா கடைசி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் கோயிங் டு பி த நியூலி இன்சர்டட் எலிமெண்ட். ஸோ அப்போ வந்து வாட் வில் பி த ஹேப்பன் டு த ரியர் எண்ட். ஸோ அப்போ அந்த ரியர் எண்ட் பொசிஷனும் என்ன ஆகுது, இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். So the rear end position is going to change. So this is how this operates. Okay, right? Now let's see about the DQ. So DQ operation என்ன பண்றாங்க அப்படின்னா அதே மாதிரி here வந்து எங்க நடக்கும் போது it's going to happen over the front end. சரிங்களா? When you are going to delete an element, it's going to happen at the front end. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன நடக்க போகுதுன்னா DQ operations perform பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதை ட்ராப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், வாட் ஹேப்பன் டு திஸ் பொசிஷன், இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் இட்ஸ் ஃப்ரண்ட் எண்ட் வேல்யூ. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் டு த நெக்ஸ்ட் எலிமெண்ட். சரிங்களா? ஸோ இட்ஸ் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு கியூ லிங்க் லிஸ்டோட கோடிங் pseudocode. ஸோ ஹியர் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரக்சர் கியூ நோட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இட்ஸ் ஹேஸ் அ வேல்யூ and it's going to create a
pointer which is going to point to the next node. சரிங்களா? அதில் Q ஆப்ரேஷன் என்ன பண்ண போகுது? ஸோ Q ஆப்ரேஷன் என்ன பண்ணும்? ஸ்டாக் Q நோட் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் ரியர் எண்ட் ரெண்டு பாயிண்டரும் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம் Qவை, அதுக்கப்புறம் அதில் ரெண்டு பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கும், இன்னொன்று வந்து ரியர் எண்டுக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு த coding works. Right. So here is the size of the queue. How is going to identify the size of the queue? Size of the queue என்ன பண்ண போகிறோம்? ஒரு count is equal to 0 வச்சுட்டு ஒரு while loop run பண்ணுறோம். ஒரு எலிமெண்ட்டாக ரன் பண்ணிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அந்த queueல இருக்குன்னு சொல்ல போகுது. So it's going to identify the peak of the queue and it's going to do the dequeue process. Dequeue னா removal of the element. இது எங்கே நடக்கும்? ஃபர்ஸ்ட்ல நடக்கும். சரிங்களா? இது எங்கே நடக்கும்? DQ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல delete ஆகும். இன்சர்ஷன் பொறுத்த வரைக்கும் rear endல நடக்கும். ரைட்? ஸோ these are some various examples of a queue like waiting list, multi-programming and கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டிங் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆர்டரில் தான் பிரிண்டிங் நடக்கும். Data structure algorithm and data structure components, these are few indirect examples. So I hope this video will really help you to understand the concepts of queue. And already we have posted an animated video related to queue. So kindly watch that for detailed information. Thank you.